அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினமும் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பு துவா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹும்ம இன்ன அஊபிக மினல் அஜ்ஸி வல் கஸல். துவாவின் பொருள், யா அல்லாஹ், இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹ் அத்தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகா. துவாவின் பொருள், எல்லாவிதமான படைப்புகளின் தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் திருவாக்கியங்களின் சக்தியைக் கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். யார் இந்த துவாவை ஓதுகிறாரோ அவர் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடியிருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. துவாவின் பொருள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவனில்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹ் தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். துவாவின் பொருள், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை. நான் அவனையே முழுவதும் சார்ந்துள்ளேன். அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறெவருமில்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை யாருமில்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன். இந்த துவா நாம் ரமழான் மாதத்தில் ஒற்றைப்படை இரவில் அதிகமாக ஓதிய துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன். எனவே என்னை மன்னித்துவிடு. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். துவாவின் பொருள், என் இரட்சகனே, என்னை மன்னித்து இரக்கம் காட்டுவாயாக, மேலும் இரக்கம் காட்டுபவர்களில் நீயே சிறந்தவன். உங்கள் காரியங்கள் அனைத்தும் பலன் அளிக்க ஓதும் துவா. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வ ஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதன். துவாவின் பொருள், அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள், எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ள தாகச் சீர்திருத்தித் தருவாயாக என்று கூறினார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பல சவால்களில், குறிப்பாக கஷ்டம், கவலை மற்றும் கடனினால் ஏற்படும் பிரச்சினைகள் நாம் மன அமைதியை இழக்கக் காரணமாக இருக்கின்றன. இவற்றிலிருந்து விடுபட துஆ ஓதுவது ஒரு மிக சிறந்த வழியாகும். அல்லாஹ்வை நினைவுகொண்டு துஆ செய்வதால் மனநிம்மதி, நம்பிக்கை மற்றும் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வின் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டம், கவலை மற்றும் கடன் நீங்க அதிகமாக ஓதிய துஆவை நாம் ஓதுவோம். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வ ضلعித் தைன் வ கலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். பிஸ்மில்லாஹில் கபீரி அஊது பில்லாஹில் அஸீம் மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார். துஆவின் பொருள், மகத்தான அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன். நரம்புகள் துடிப்பதை விட்டும் நெருப்பின் சூட்டின் தீங்கை விட்டும் சங்கை மிக்க அல்லாஹ் விடம் பாதுகாவல் தேடுகிறேன். உடல் ஆரோக்கியத்திற்காக ஓதும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரதி வல் ஜுனூனி வல் ஜுதாம் வ மின் சைனில் அஸ்காமி.
துஆவின் பொருள் யா அல்லாஹ், தொற்றுநோய், கருங்குஷ்டம், பைத்தியம் மற்றும் கொடும் நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. துஆவின் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். தினமும் கேட்க வேண்டிய துஆ, அல்லாஹும்ம இஹ்தி கல்பி வசத்தித் லிசானி. துஆவின் பொருள் யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தை வழிநடத்துவாயாக, மேலும் எனது நாவை உண்மையாக வைத்திருப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலத்தை நான் அறிவித்துத் தரட்டுமா என்று கேட்டு அல்லாஹ்வின் இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்ல பில்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத இல்ல பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவியில்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது. இந்த துஆ மிகவும் சிறிய துஆவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துஆவாக இருக்கிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு. துஆவின் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அகாலனா யௌமனா ஹாதா வலம் யுஹ்லிக்னா பிதுனூபினா. துஆவின் பொருள் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவன்தான் இன்றைய தினம் நமக்கு மன்னிப்பை வைத்தான். நம்முடைய பாவங்களைக் கொண்டு நம்மை அவன் நாசமாக்கவில்லை.